எடுத்த உடனே பொருள்லாம் உடஞ்சி கிடக்கிறத காட்டுறாங்க ரூம் ஃபுல்லாக. அங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லாமே யங் மாஸ்டர் வந்து இப்போலாம் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டே இருக்கிறாரு, யார் இப்போ சாக போகிறான்னு தெரில, அடுத்த எக்ஸ்ப்ளோஷனில் எல்லாம் காயப்படுவாங்க பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டிருக்கிறாங்க. அந்த டைம் ஆன்ஸ் வந்து பார்க்குறான், அதை இந்த மாதிரி இவங்களாம் பேசுகிறத கேட்குறான். கேட்டு அவங்கள வந்து திட்ட போகிறான். அப்போ வந்து ஐசக் வந்து தடுக்கிறான். இந்த மாதிரி அவங்க பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி என் பாடியிலேருந்து தான் மானா எக்ஸ்ப்ளோஷன் வந்துகிட்டே இருக்குது, அதனால் விட்டுரு, உனக்கும் தான் அடிபடிச்சு நீ காலையில் அந்த எக்ஸ்ப்ளோஷனில். ஹான்ஸ் வந்து நீங்கள் என்னோட யங் மாஸ்டர், இப்போ வந்து கொஞ்சம் காலம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு, ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமா நாம் வந்து ஒன்றா ஜாலியாக இருக்கலாம் பழையபடி அப்படின்னு சொல்கிறான். ஐசக்கும் யோசிக்கிறான், இந்த மாதிரி ஆன்ஸ் சொன்னான் என்கிட்ட நல்லா சந்தோஷமாக, ஆனால் என்னோடய இன்னொரு மானா எக்ஸ்ப்ளோஷனில் அவன் வந்து செத்துட்டான். என் கூட நல்லா பார்த்துக்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் செத்துடுறாங்க, இல்லை நான் தான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் ஹீரோ மனசுலேயே நினைக்கிறான், இந்த மாதிரி இது உண்மைனா நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஹீரோவும் ஆன்ஸை கூப்பிட்றான். ஆன்ஸும் என்ன யங் மாஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐசக் வந்து இந்த ரூமை விட்டு இப்போயே வெளியே போயிடு, முன்னாடியே முழிக்காது அப்படின்னு சொல்லிடுறான். ஆன்ஸும் சரிங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போயிடுறான். ஹீரோவுக்கும் அந்த மாதிரி பேசுறது பிடிக்கல, ஆனால் மனசில் நினைக்கிறான், இந்த மாதிரி என் கூட இருந்தேன்னா எனக்கு பிடிச்சவங்களாம் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு. ஆன்ஸும் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறான் ஹீரோக்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக கஷ்டப்படணுன்னு இல்லை யங் மாஸ்டர், நீங்கள் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் என்கிட்டயே சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எப்பயுமே அப்படின்னு சொல்கிறான். சில நேரத்தில் மற்றவங்கள நம்புறதும் தப்பில்லை அப்படின்றான். ஹீரோவும் மனசுலேயே யோசிக்கிறான், இந்த மாதிரி ஆன்ஸ் பேசி நான் என் மெமரிஸில் இல்லவே இல்லை, ஒருவேளை நான் கனவு தான் காண்றேன்னா, கனவுனால இந்த மாதிரி நான் அவங்ககிட்டேருந்து கேட்கணுன்னு நினைக்கிறதுனால அந்த மாதிரி பேசுகிறானா அப்படின்னு ஹீரோ அவனே அடிச்சுக்கிட்டு இது கனவா இல்லையான்னு பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு உண்மையிலே வலிக்குது, இது உண்மை தான் அப்படின்னு. சரி, அதுக்கு முன்னாடி நான் எப்படி செத்தேன் அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ. நான் அங்கே படுத்து தானே கிடந்தேன். அப்படியே திரும்பி அவன் தம்பியை பார்க்குறான். தம்பியை பார்த்துட்டு யோசிக்கிறான், இது வந்து கனவோ இல்லை உண்மையோ, நான் வந்து அந்த மாதிரி திரும்ப நடக்க விட மாட்டேன். என்னோடய கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கும் இதே மாதிரி ஒரு நோயில் இருந்தார், ஆனால் அவர் வந்து அதெல்லாம் கடந்து போய் எந்த ஒரு ஹியூமன்ஸாலையும் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு போனார். 10th கிளாஸ் மேஜ்னு சீக்கி வான் காத்தி. நான் வந்து அண்டர் கிரவுண்ட் செல்லில் இருக்கும் போது இதெல்லாம் வந்து படித்து அதில் மூலியமாக நான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு. அதுதான் ரூயின் ஸ்டோன்ஸ். இந்த பேட்டர்னை நான் எனக்காக உருவாக்கினேன். மானா ஸ்டோனில் இந்த மாதிரி பேட்டர்னை போட்டு செய்வேன். அந்த டைமில் என் கையெல்லாம் ஆடிக்கிட்டே இருந்தது, ஏன்னா எனக்கு வந்து வயசானவன். ஆனால் இப்போ நான் எங்கே இருக்கிறதுனால ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. எல்லா வயசுலையுமே நார்மலாக வந்து மானாவை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், எல்லையே இல்லாத அளவுக்கு. ஆனால் இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதுனால அது உடஞ்சி போயிடும். பலூனில் எப்படி காற்று பெருசாக வந்து உடஞ்சிடும் அந்த மாதிரி. ஒரு நார்மலான ஆளாக இருந்தால் என்னத்துக்கு அவன் செத்துருப்பான். ஆனால் என் பாடி வந்து திரும்பவும் வந்து ரீஸ்டோர் ஆகிடும், ஒன்றுமே நடக்காத மாதிரி. அதனால தான் நான் வந்து சாகாமல் இருந்துக்கிட்டு மற்றவங்கள வந்து சாகடிச்சிட்டுக்கிறேன். இந்த ரூயின் ஸ்டோனு என்னோடய மானா சர்க்குலேஷனை அது டேமேஜ் பண்ணும். அந்த மாதிரி டேமேஜ் பண்ணும்போது ஒரு புது வழி கொண்டு வரும். அது மூலியமாக என்னோடய மானா சர்க்குலேஷனை கரெக்டாக மாற்றி நான் மேஜிக் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி. நான் அந்த டைமில் சாகிறதுக்கு கடைசி நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து யூஸ் பண்ணேன் கரெக்டாக. அந்த சின்ன ஃப்ளேம் வந்து என்னோடய சக்ஸஸ்க்கான அடையாளமாக இருக்குது. ஆனால் இப்போ ஒர்க் ஆகுமா நான் சந்தேகம். ஹீரோ ஐசக்கும் வந்து ட்ரை பண்ணால் அது பாட்டு பெருசாக போகுது. ஹீரோட மானா சர்க்கிளை காட்டுறாங்க, அது லைட்டாக கிராக் ஆகுது அந்த ரூயின் ஸ்டோன்னால். அது மூலிமா பற்றிட்டு நெருப்பில் இன்னும் கொஞ்சம் நெருப்பு சேர்ந்த மாதிரி. அதனால் 3 ஃபயர் பால் வருது, ஒன்று சென்டர், அப்புறம் ஒன்று ஆர்பிட் ஆகுது, இன்னொன்று லெஃப்ட் ஹேண்ட்லன்னு. அந்த 3மே டிஃப்ரெண்ட் சைஸ், அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் ஃபயர் பவர் உள்ளது. ஹீரோவும் இது வேலை செஞ்சிச்சுன்னு யோசிக்கும் போது தான்
இது என்னோடய கோல் இல்லை. என்னோடய மானா எக்ஸ்ப்ளோஷன் தடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ தான் என் மானா எக்ஸ்ப்ளோஷன் மொத்தமாக போகும் அப்படின்றான். இதோட மேஜிக் பவர் அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் என்னோடய பார்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி என்னோடய மானா எக்ஸ்ப்ளோஷன் தடுக்கும். அது வரைக்கும் நான் யார் கூடயும் பழக முடியாது. யாருமே என்னை வந்து நெருங்கக்கூடாது அப்படின்றான். கட் பண்ணி காட்டா ஆன்ஸ் வந்து சாப்பாடு எடுத்துன்னு இருந்துக்கிறான், ப்ரெட்டு அப்படின்னு. ஹீரோ சொல்கிறான், நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன்டா, ஏன்டா வந்த அப்படின்னு. ஆன்ஸும் நீங்கள் சாப்பிடவே இல்லை, சாப்பிடுங்க கொஞ்சம் அப்படின்னு அப்படியே என்னமோ க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்து காட்டுறான். என்னடா இது க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறான், இந்த மாதிரிலாமா இது பண்ணுவான் அப்படின்னு. ஆன்ஸுக்கிட்ட கேட்குறான் ஹீரோவும், எனக்கு எத்தனை வயசு அப்படின்னு. ஆன்ஸும் 12ன்றான். அப்போ ஹீரோவும் யோசிக்கிறான், ஓ 12, அப்போ இந்த மாதிரி பண்ண தான் செய்வான். ஏன்னா இந்த மாதிரி 12 வயசில் தான் பசங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் நார்மல் தான் சின்ன பசங்களுக்கு. சாப்பிட்டுட்டே அவன் மெய்ட் நானாவை பற்றி யோசிக்கிறான். அவங்க தான் இந்த ப்ரெட்டு அதெல்லாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறது. ஐசக்கும் வந்து கேட்குறான், இந்த மாதிரி ஏன் நானா வந்து நான் பார்க்கல காலையிலேருந்து அப்படின்னு. ஆன்ஸும் ஒரு தயக்கத்தோடு சொல்கிறான், அது வந்து அவங்களோட பையனுக்கு வந்து நிமோனியா இருக்குது, அதனால அவங்க பார்க்க போய்க்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறான். ஹீரோவும் கேட்குறான், இந்த மாதிரி அவங்க பையன் மட்டும்தான் இந்த நிமோனியா வந்துக்குதா இல்லை நிறைய பேருக்கு வந்துக்குதான்னு கேட்குறான். ஆன்ஸும் நிறைய பேருக்கு வந்துக்குது வில்லேஜில், சின்ன பசங்களுக்கெல்லாம். ஐசக்கும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நிமோனியா ஃபுல்லாக இந்த கிராமம் ஃபுல்லாகவே பரவுச்சு, அதை பேக் கோஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லணும் அந்த இன்சிடெண்ட்டை. நானாவோட பையனும் செத்துட்டான் அதில். அப்புறம் அவங்க வந்து என்ன தான் பார்த்துட்டாங்க ரொம்ப. கடைசியாக அவங்க என்னாலே செத்துட்டாங்க என் எக்ஸ்ப்ளோஷனில். நான் அதை திரும்பவும் நடக்க விட மாட்டேன்னு யோசிக்கிறான் ஹீரோ. அப்படியே ஏன் ஆன்ஸுக்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் எந்த மான்ஸ்டரை கொண்டீங்க அப்படின்னு.